வணக்கம். நான் உங்கள் குரு த ஆல்கெமிஸ்ட். போன பாட்காஸ்டில் சொல்லியிருப்பேன். என்எம்டிசி அப்படின்னு ஒரு ஷேர் 60 ரூபா 62 ரூபா இருக்கும்போது சொல்லியிருப்பேன். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 100 ரூபா கிட்ட வந்துட்டார் இல்லையா? அது மாதிரி ஜீல் சொல்லியிருப்பேன். ஜீல் ஆல்மோஸ்ட் ஒரு 20-25% அப்பு. ஸோ இது மாதிரி டவுன் டைம்லேயும் இதை மாதிரி நீங்கள் குவாலிட்டி ஸ்கிரிப்பை சூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னாக்கா ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போது எல்லோரும் மார்க்கெட் ரொம்ப ரேஞ்ச் பவுண்டாக இருக்குது, வித் டவுன்வர்ட் பயாஸாக இருக்குது, வாங்கிறதா விற்கிறதா, எஸ்ஐபிஐ கண்டினியூ பண்ணுறதா இன்க்ரீஸ் பண்ணுறதா அப்படின்னு பல குழப்பத்தில் இருப்பீங்க. இதுக்கு ஃபார் அண்ட் அகெயின்ஸ்ட் சில காரணங்கள் சொல்லிடுறேன். ஒன்று, நம்ம ஜிஎஸ்டி ரேட்டை குறைச்ச பிறகும் 4-5 ஸ்லாப்லேருந்து 2 ஸ்லாபாக ஆக்கின பிறகும் ஜிஎஸ்டி கலெக்ஷன் 2 லட்சம் கோடி 2,10,000 கோடி அப்படின்னு தாண்டிட்டு இருக்கு. விச் இஸ் குட். இன்டைரக்ட் கலெக்ஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. அடுத்த இது பே கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ஸை கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாருக்கும் இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்குலாம் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 15-20% அவங்க சம்பளத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மக்களுக்கோட ஸ்பெண்டிங் பவரை ஜாஸ்தி பண்ணும். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணாங்க, அடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, ப்ரைவேட்லையும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, மினிமம் வேஜஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஈவன் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துலையும் மினிமம் இவ்வளோ வேலை இருக்கணும், இவ்வளோ நாள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே மணி ஃப்ளோ டு தி பீப்புள் ஜாஸ்தியாக இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குன்னு சொல்லிட்டு பல லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஒரு டெய்ல் விண்டு, மார்க்கெட் மேலே போகிறதுக்கான டெய்ல் விண்டு. ஸோ ஜிஎஸ்டி கலெக்ஷன் இருக்குது, டிஏ இருக்குது, இன்கம் டேக்ஸ் ரீஃபண்டு மக்கள் அடிச்சிருக்கு, டிவிடன் அடிச்சிருக்கு. இது எல்லாமே டெய்ல் விண்டு. நமக்கு ஹெட் விண்ட் அப்படின்னு பார்த்தா எல் நினோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு இது நடந்துட்டு இருக்கு. இந்த எல் நினோ பார்த்தீங்கன்னாக்கா 5000 வருஷம் முன்னே ராமாயணத்தில் சொல்லியிருக்காங்க. ராமாயணத்தில் சனீஸ்வரன் மேஷ ராசியில் ரோஹிணிக்கு வரும்போது இது மாதிரி இதெல்லாம் பற்றிட்டு எரியும், தண்ணிலாம் எரியிற அளவுக்கு வெயில் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராமாயணத்தில் சொல்லியிருக்காங்க. தசரதர்கிட்ட அந்த ஒரு ரிஷி ஒருத்தர் சொல்லுவார். ஸோ அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் சனீஸ்வரன் மேஷராசிக்கு வராரு. 2031 வரைக்குமே வெயில் ஜாஸ்தி தான் இருக்கும், தாக்கம் ஜாஸ்தி தான் இருக்கும் நம்மளோட ஆஸ்ட்ராலஜி படி. இப்போ சயின்ஸோ எல்னினோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த எல்னினோ தாக்கம் பெரிய தாக்கம் கிடையாது, தண்ணி மட்டும் பெரிய தாக்கம் கிடையாது. இப்போ மிடில் ஈஸ்டில் இந்த வார் நடக்கிறதால நம்ம எல்லாரும் இந்த ஆயிலு, க்ரூடு, கேஸு இதெல்லாம் தான் பிரச்சனை நினச்சிட்டு இருக்கோம். உலகத்தோட 40% ஃபெர்டிலைசர் இஸ் மேனுஃபேக்சர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் மிடில் ஈஸ்ட். ஓகேவா? ஸோ நமக்கு ஃபெர்டிலைசர் தட்டுப்பாடு வந்தது அப்படின்னாக்கா, அலாங் வித் எல்னினோ, அலாங் வித் லெசர் ரெயின்ஃபால், ஃபெர்டிலைசர் தட்டுப்பாடு வந்தது அப்படின்னாக்கா இட் மே பி வெரி டஃப் 2-3 years ஃபார் இந்தியா டு சஸ்டைன். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக வேல்யூ ஸ்டாக்ஸ், டிவிடெண்ட் பேயிங் ஸ்டாக்ஸு, ஸ்கேலபிள் ஸ்டாக்ஸு, இந்தியா ஃபுல்லாக ப்ரெசன்ஸ் இருக்கிற ஸ்டாக்ஸு, இது மாதிரி ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக போகலாம். இண்டெக்ஸ் ட்ரேட் பண்ணுறதா இருந்தாக்கா ட்ரேடிங்கில் இருங்க. ஒரு டெல்டா நியூட்ரல் ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிட்டு மாதத்துக்கு ஒரு 2% 3% எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதை மாதிரி பண்ணீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி. இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2014 இன்னி வரைக்கும் டாலர் பேரிட்டியில் 0 ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 7500 நமக்கு 26,000 வந்திருக்கு, 3 மடங்கு ஆன மாதிரி இருக்கு. பட் டாலர் 60 ரூபா கிட்ட இருந்தது, இன்னைக்கு 95-96 கிட்ட வந்துருச்சு. ஸோ டாலர் பேரிட்டியில் ஆக்சுவலாக நம்ம ரிட்டர்னே கொடுக்கல. 2024 இதே சமயத்தில் ஜூன் மாதம் 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி 24,400 23,400 இருந்தது. இன்னைக்கு 2 வருஷம் கழிச்சு அதே தேதியில் 23,400 இருக்கு. ஸோ 2 வருஷமா லிட்டரலி 0 ரிட்டர்ன் இல்லையா? ஸோ இது மாதிரி நிஃப்டி 0 ரிட்டர்ன் 2 வருஷம் 3 வருஷம் 12 வருஷத்தில் டாலர் பேரிட்டிக்கு கொடுத்தது அப்படின்னாக்கா என்ன ஆகும்னாக்கா, இந்த பிஎஃப் பைசாலாம் எடுத்து கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஓகே, உங்கள் பைசா என் பைசா எல்லாத்தையும் பிஎஃப் பைசா தான் எடுத்து மார்க்கெட்டில் போட்டிருக்கு. ஸோ அவங்களுக்கு 8.25% ரிட்டர்ன் கொடுத்தே ஆகணும் இல்லையா? நீங்கள் இங்கே தொலைச்சன்னு சொல்லி அங்கே கொடுக்காம இருக்க முடியாது. ஸோ இங்கேயும் நீங்கள் பைசா வராமல் அங்கேயும் பைசா கொடுத்தீங்க அப்படின்னாக்கா டபுள் எக்ஸ்பென்ஸ் போயிடும். அந்த அமௌண்ட் இஸ் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் அமௌண்ட் இல்லை? ஸோ அதனால் கவர்மெண்ட் ஹேஸ் டு டூ சம்திங் டு மேக் மணி அவுட் ஆஃப் இண்டெக்ஸ். நிஃப்டி மேலே தூக்கிட்டு போகிறதுக்கு ஏதாவது ப்ராப் பண்ணணும். இந்த எஸ்டிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரக்கோனியனாக ஒரு 300% இன்க்ரீஸ் பண்ணி விட்டாங்க இந்த பட்ஜெட்டில், ஏதோ மக்கள்லாம் சேவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ நம்ம கஷ்டப்பட்டு இப்போ 15ஆம் இடத்துலேயும் 18ஆவது இடத்துலேருந்து 3ஆவது இடத்துக்கு வந்தோம்.
சென்செக்ஸும் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னாக்கா தேர் பிஹைண்ட் ஒன்லி எஸ்பிஎக்ஸ் அண்ட் ஹாங்காங் இண்டெக்ஸ். 3வது இடத்துல இருந்தோம், இப்போ 7வது இடத்துக்கு போயிட்டோம். இந்த எப்போ இந்த எஸ்டிடி கொண்டு வந்தாங்களோ ஏப்ரல் மாதத்துலேருந்து மே ஜூன் ஆல்மோஸ்ட் 2.5 மாதத்துக்குள்ள இந்தியாவோட மார்க்கெட் கேப் ஃப்ரம் 3rd பிளேஸ் நீ 7வது இடத்துக்கு போயிட்டோம். அமேசிங்காக ஃபால் இல்லையா? ஸோ இது வந்து இந்த எஸ்டிடின்ற ஒரு விஷயத்தாலேயே ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்டர் இதை ரூல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல அதுக்கு 8 டே வந்துருக்கு தேவையில்லை, ஏன் 8 வந்தாங்கன்னு தெரியல. 2.5 மாதத்தில் மாற்ற போகிறேன், திருப்பி ரீலூக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எஸ்டிடியை குறைச்சி, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸை குறைச்சி, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸை ரேஷனலைஸ் பண்ணி இப்போ வந்து எஃப்ஐஎஸ்க்கு மட்டும் பண்ணுறேன். எனக்கு புரியல இது ஏன் இப்படி யோசிக்கிறாங்கன்ட்டு. நான் அவங்களுக்கு வந்தால் ரத்தம், நமக்கு வந்தால் தக்காளி சட்னியா, அப்படிதான் தோணுது இல்லையா? ஸோ இதை பண்ணுறது யூனிவர்சலாக பண்ணணும். ஓகே, எஃபிஐக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கிடையாது, இந்தியன்ஸ்க்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இருக்குன்னா திஸ் டசன்ட் கிவ் அ லெவல் பிளேயிங் ஃபீல்டு. ஏற்கனவே அவங்க வந்து நிறைய லாபம் பண்ணுறாங்க, இந்தியன்ஸ்கிட்டேருந்து பைசாவை எடுத்துகிட்டு அவங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த எஸ்டிலாம் கொண்டு வந்தது. ஸோ இப்போ அவங்கள சம்பாதிக்க விட்டு நம்மளை சம்பாதிக்க விடாமல் பண்ணாக்கா இட் டசன்ட் ஆகர் வெல் ஃபார் தி எக்கானமி. போன வருஷம் பார்லிமெண்ட்லேயே நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க, எங்களுக்கு எஃப்ஐஐ தேவையில்லை, எங்களோட ரீட்டைலர்ஸ் இருக்காங்க, இவங்க வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, எஸ்ஐபி போட்டுகிட்டே இருக்காங்க, இது காப்பாற்றிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் எக்கானமியை, இந்தியன் மார்க்கெட்டை காப்பாற்றுறது ரீட்டைலர்ஸ் தான். யார் காப்பாற்றினாலும் அவங்கள கவுத்து விட்டு, எவன் நம்மளை கவுக்கணும்னு பார்க்குறானோ அவனுக்கு வந்து சாப்ஸ் கொடுக்கறது இட்ஸ் நாட் ஆன் தி ரைட் ட்ராக். மேபி இது கீழே வந்து நிர்மலா சீதாராமன் ஃபினான்ஸ் மினிஸ்டர்னு சொல்லிட்டு டேக் போட்டு கூட பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லி பண்ணணும். ஸோ இதை கொஞ்சம் ஒழுங்காக யோசித்து ரேஷனலைஸ் பண்ணாங்க அப்படின்னாக்கா இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை மாதிரி ஹிஸ்டாரிக்கலாக 2 வருஷம் 10 வருஷம் 0 ரிட்டர்ன் கொடுத்தது கிடையாது டாலர் பேரிட்டியில். இந்த ஒரு காரணத்தால் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த எல்னினோ ஃபெர்டிலைசர் பிரச்சனை, இது வந்து மார்க்கெட்டை கீழே ட்ராக் பண்ணுறதுக்கு பார்ப்போம். இதுக்கு ஏதாவது ஒரு பேலன்ஸ் கண்டுபிடிச்சி கவர்மெண்ட் ஷுட் டூ சம்திங் பிகர், பெட்டர், ஸோ நிஃப்டி இஸ் சஸ்டைன்டு அப்படின்றது என்னோட தாழ்மையான எண்ணம். நான் சொன்ன மாதிரி டிவிடெண்ட் பேயிங் ஸ்டாக்ஸு, வேல்யூ ஸ்டாக்ஸு, இதை மாதிரி ஸ்பேஸில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. தேங்க்யூ, டேக் கேர். ஸோ வர வாரம் நிஃப்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இன்னைக்கு 4th ஜூன் 2026, 23,151 ஒரு கிரிட்டிக்கல் சப்போர்ட். இந்த சப்போர்ட் ஹோல்ட் பண்ணுற வரைக்கும் அடுத்த ரெசிஸ்டன்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,733, 23,798, அதை உடைச்சாக்கா 24,917 கிட்ட ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இங்கேருந்து 200 பாயிண்ட் ரிஸ்க்கு, 1,700 பாயிண்ட் ரிவார்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிஃப்டியில். 23,151 உடச்சி வீக்லி க்ளோஸ் கொடுத்துட்டான் அப்படின்னாக்கா அடுத்த இம்மீடியட் சப்போர்ட்டு 22,182, 21,743. இந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுங்க. நம்பர்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஓகே, நம்பர்ஸ், லெவல்ஸ், இதை புரிஞ்சுட்டாக்கா நம்ம ஜெயிச்சிடலாம். ஸோ வீக்லி க்ளோஸ் பிலோ 23,151 நடந்தது அப்படின்னாக்கா நிச்சயமாக we will hit 22,182. அதை பிரேக் பண்ணோன்னா 21,743. காட் ஃபர்பிட் 21,743 உடைக்கக்கூடாது. உடைச்சோம் அப்படின்னாக்கா 18,760 கண்ணில் காமிக்குது. இங்கேருந்து ஆல்மோஸ்ட் அது வந்து ஒரு 15-20%. 21,743 போனாலே நம்ம வந்து அஃபிஷியலாக வி என்டர் பேரிஷ் டெரிட்டரி. 20% ஃப்ரம் ஆல் டைம் ஹை கீழே க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னாலே வி ஆர் என்ட்ரிங் பேரிஷ் டெரிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அது அங்கேருந்து திருப்பி தப்பிச்சு வர்றதுக்கு பெரிய ஒரு எஸ்கேப் வெலாசிட்டி வேணும். ஸோ கவர்மெண்ட் ஐ திங்க் நிறைய இந்த இடத்துல நிறைய ப்ராப்பப் பண்ணி மார்க்கெட்டை மேலே கொண்டு வரும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஆர்பிஐ பாலிசி வந்திருக்கு. ஆர்பிஐ பாலிசியில் கொஞ்சம் ஹாக்கிஷ் வியூ கொடுத்துருக்காங்க. ஹாக்கிஷ் வியூ அப்படின்னாக்கா இன்ஃப்ளேஷன் 5.1 போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு 10லேருந்து 4.1க்கு கொண்டு வந்துட்டு இப்போ 5.1 மேலே போகும்னு சொல்லியிருக்காங்க. ஜிடிபி 6.9லேருந்து 6.6 கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆகி ஜிடிபியும் கம்மியாச்சு அப்படின்னாக்கா தட்ஸ் அ ஹெடி இல்லையா, கொஞ்சம் டென்ஷன் தான். ஸோ நமக்கு வந்து இது என்ன பண்ணணும்னாக்கா நம்ம டீஃப்ளேஷனுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃப்ளேஷன் இஸ் குட், ஓகேவா, டு சம் எக்ஸ்டென்ட். டீஃப்ளேஷன் போயிட்டோம், ஸ்டாக்ஃப்ளேஷன் போயிட்டோம் அப்படின்னாக்கா அந்த இடத்துலேயும் தப்பிச்சு வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் கவர்மெண்ட் இந்த இடத்துலையே ப்ரோஆக்டிவாக
அமெரிக்கா கூட ஈகோ பெருசாக பார்க்காம பரவாயில்லன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேட்சப் பண்ணி இந்த 12% டேரிஃபை எப்படி கொண்டு வருது. ஓகே, ஹார்லி டேவிட்சன் வரட்டுமே இந்தியாவுக்கு, அது கொஞ்சம் டேக்ஸ் ரிமூவ் பண்ணி விட்டு இது மாதிரிலாம் கொஞ்சம் ட்ரம்ப்பை இன் குட் புக்ஸ் வச்சுட்டோம் அப்படின்னாக்கா இந்த 4 வருஷம் 5 வருஷம் இந்தியா தப்பிச்சுட்டு இந்த 4-5 வருஷம் நீங்கள் தப்பிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா இதை விட ஒர்ஸ்ட் ஃபேஸு நம்மளால் பார்க்க முடியாது இல்லையா. ஸோ இதையே நம்ம சந்திச்சிட்டோம், இதை ஜெயிச்சிட்டோம், இதை ஓவர் கம் பண்ணிட்டோம்னாக்கா நாம் மிகப்பெரிய லெவலில் ஜெயிச்சிடலாம். ஸோ அதனால் இந்த சமயத்தில் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கண்ட்ரி இட் செல்ஃப் ஷுட் பி கார்டட் அண்ட் யூ அண்ட் ஐ ஷுட் பி கார்டட் ஆல்சோ. ரொம்ப சேஃபாக ப்ளே பண்ணணும்.